أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه وسلم. ما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب. صدق الله مولانا العظيم. மேலான சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் எங்களுக்கு தந்திருக்கிற ஆக பெரிய நியாமத்து, ஆக பெரிய பாக்கியம் எங்களெல்லாம் முஸ்லீமாக இந்த உலகத்தில் வாழ வச்சு கொண்டிருக்கிறான். பெரிய பாக்கியம் சகோதரிகளே, தாய்மார்களே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களுக்கு தந்த இந்த தீனுடைய பாக்கியம் எங்களுக்கு விளங்குதில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களோட வாயால் ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்றதுக்கு எங்களுக்கு தார பாக்கியமிக்கே அது லேசான பாக்கியம் இல்லை. குர்ஆன்ல நிறைய நபிமார்கள்ட துவா சொல்றான். நிறைய நபிமார்கள்ட துவாய்க்கு நபிமார்கள் கேட்ட துவாக்கள் எடுத்து பாருங்க. யா அல்லாஹ் எங்களுக்கு தொழுகிற பாக்கியத்தை நசீபாக்கிடு, உன்னை திக்ரு செய்கிற பாக்கியத்தை நசீபாக்கிடு, நல்ல மக்களோட எங்களை சேர்த்திடு, தீன்தாரிகளாக ஆக்கிடு, முஸ்லிம்களாக வாழ வச்சு முஸ்லிம்களாக மௌத்தாக்கிடு. நபிமார்கள் கேட்ட துவா. இன்னைக்கு நாங்கள் எப்பயாவது ஒரு நாளைக்கு யா அல்லாஹ் உன்னை திக்ரு செய்யறதுக்கு நீ எங்களுக்கு தௌஃபீக் செஞ்சுடு, தொழுகிறதுக்கு எங்களுக்கு தௌஃபீக் செஞ்சுடு, உதவி செஞ்சுடு, குர்ஆன் ஓதுறதுக்கு எங்களுக்கு உதவி செஞ்சுடு எப்பயாவது நாங்கள் கேட்டிப்போமா? அல்லாஹ்வுடைய நெருக்கமான சிறந்த அடியார்கள் நபிமார்கள் கேட்டாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் நிறைய துஆக்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ்வோட நண்பராக ஆக்கி கொண்டான். இத்தகதல்லாஹு இப்ராஹிம கலீலா. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வளமையான துஆ, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي. யா அல்லாஹ் என்னையும் என்னுடைய பரம்பரைகளையும் தொழுகைய முறையா தொழக்கூடியவர்களாக ஆக்கிடு. என்ற பாக்கியமா விளங்கிச்சு. நாங்க இந்த அல்லா கிட்ட பணத்தை கேட்கிறோம், நகை நட்டுகளை கேட்கிறோம், சொத்து பத்தை கேட்கிறோம், துனியாவை தான் கேட்கிறோம் நாங்க. ஏன்னா எங்களுக்கு அது மட்டும்தான் பாக்கியமா விளங்குது. இன்னைக்கு எத்தனை முஸ்லிம்களை பாக்கியலும் எங்களுக்கு மேலான சகோதரிகளை, தாய்மார்களை, அல்லாஹ்வின் நல்லடியார். இந்த எல்லா நியாமத்துக்களும் நானும் நீங்களும் எங்களோட உடம்புல இருந்து உசுறு போனத்தோட எங்களை விட்டு போறதா கண்ணால பார்க்கத்தான் போறோம். எல்லாம் பைத்து. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குர்ஆன்ல அவங்களோட பேர்ல ஒரு சூறாவே பாவத்தை விட்டு ஒதுங்கிறதுக்காக வேண்டி பல வருஷம் சிறையில் இருந்தாங்க. அல்லாஹ் அந்த நாட்டுக்கு ஜனாதிபதி ஆக்கினான், தலைவர் ஆக்கினான். தலைவர் ஆயினத்தோடு அவங்க கேட்ட துவாவே அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. எங்களுக்கு ஒரு சொத்து செல்வம் சும்மா சாதாரணமா கிடைச்சா, ஒரு 4 பண காசு கிடைச்சா நாங்க எவ்வளவு சந்தோஷப்படுவோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை எந்த நாட்டில மோசமாக நடந்து கொண்டவர் என்ற சந்தேகத்துல சிறையில் அடைச்சாங்களோ அதே நாட்டுக்கு தலைவர் ஆகியாங்க. அந்த டைம்ல கேட்ட துவா என்ன தெரியுமா? தவஃபனி முஸ்லிமன் வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். யா அல்லாஹ் என்னைய முஸ்லிமா மௌத்தாக்கிடு. நீ தார பெரிய பாக்கியம் எனக்கு. வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். நாளைக்கு மௌத்துக்கு பின்னால நல்ல மக்களோட எழுப்பாட்டிடு, நல்ல மக்களோட சேர்த்திடு. இன்னைக்கு நான் சும்மா கேட்கிறேன், இன்றைய நாள் எனக்கு குர்ஆன், நேத்து புதன்கிழமை குர்ஆன் ஓத கிடைக்கல. எனக்கு எத்தனை பேருக்கு கவலை வருது? எனக்கு நேத்து லுஹாத்தொல கிடைக்கல, இல்லாட்டி ஒரு இஷாடையோ அசருடையோ இல்லாட்டி லுஹருடையோ ஏதோ ஒரு தொழுகையோட முன்பின் சொன்னது கிடைக்கல. எத்தனை பேருக்கு உள்ளத்துல வருத்தம் வருது, மனசுல நோவு வருது. ஆனா வீட்லிக்கிற ஒரு பழைய செருப்பு காணா போனாவே கவலை வரும். பழைய செருப்பு தான். அந்த பழைய செருப்பொண்டு காணா போன வார கவலை எங்களுக்கு ஒரு இபாதத்து மிஸ் ஆவினா வருவதில்லை. என்ன நாங்க இன்னும் தீனுடைய காரியங்களை பாக்கியமா நினைக்கல. சகோதரிகளை, தாய்மார்களை, அல்லாஹ்வின் நல்லடியார். நாளை மௌத்தானத்துக்கு பின்னால ஒரு சுபஹானல்லாஹ் சொல்றதுக்கு அல்லாஹ் கிட்ட நாங்க டைம் கேட்போம். ஒரு சுபஹானல்லாஹ் சொல்ல டைம் கிடைக்காது. இந்த உடம்புல இருந்து உசுறு போனா முடிஞ்ச எங்கட வாழ்க்கை. அல்லாஹ் கிட்ட கத்துவோம், கதறுவோம் சக்கராத்துடைய நேரம். குர்ஆன்ல எக்கச்சக்கமான ஆயத்துகள் இருக்கு. லவ்லா அഖர்தனி இலா அஜலின் கரீப்,
கொஞ்சம் டைம் என்னைய உலகத்துக்கு திருப்பி அனுப்புயா அல்லாஹ், கொஞ்ச நேரம். அதனால சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க வாழ்ற காலம் பயங்கரமான காலம். அல்லாஹ்வோட அதிகம் நெருங்குறதுக்கு தகுதியான காலம். இன்றைக்கு ஒவ்வொரு மஹல்லாக்கள்ல மஸ்ஜிதுகள்ல முந்தைய ஒரு காலத்துல தான் ஒரு பள்ளிக்கு போனா எத்தனை பேர் தொழாதவங்கன்னு லிஸ்ட் எல்லாம் இருக்கு. பள்ளி வெள்ள எழுதி வச்சுப்பாங்க, என்னோட ஊர்ல 500 ஆம்பளைகள்ல ஆண்கள்ல 150 பேர் தொழுறல்ல, 200 பேர் தொழுறல்ல, அப்படி ஒரு கணக்கொண்டு எடுத்து வைப்பாங்க. இப்ப அதிகமான பள்ளி வெள்ள எங்கட ஊர்ல எத்தனை பேர் இஸ்லாத்தை விட்டுட்டு போடன்ற கணக்கு இருக்கு. ஒரு சுபஹான் அல்லாஹ் சொன்னீங்கடா, சஹீஹ் முஸ்லிம்ல வருது, வானத்துக்கும் பூமிக்கும் இடையில உள்ள இடத்தை அல்லாஹ் நன்மையால நிரப்புறான். ஒரு சுபஹான் அல்லாஹ்க்கு, ஒரு சுபஹான் அல்லாஹ் சொன்னீங்கடா, சுவர்க்கத்தில் அல்லாஹ் ஏண்டே மோடே பேர்ல ஒரு மரத்தை நாட்டுறான். வேகமாக ஓடுற குதிரை 100 வருஷம் தொடர்ந்து ஓடினாலும் அந்த மரத்துடைய நிழலை தாண்டி முடிக்கலாம். இந்த சுபஹான் அல்லாஹ்வோட பொறுமதி எங்களுக்கு தெரிய. ஒரு நாளைக்கு எத்தனை சுபஹான் அல்லாஹ் சொல்றோம்? அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு ஒவ்வொரு நாளும் 1,00,000 சுபஹான் அல்லாஹ் சொல்லுவாங்களாம். ஆகிரத்துடைய பொறுமதி, தீண்ட பொறுமதி, அல்லாஹ் என்னத்துக்கு படைச்சிக்கிறான்ற பொறுமதி விளங்கிச்சு. சஹீஹ் முஸ்லிம்ல வருது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நேரம் பார்த்தாலும் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி என்ற திக்ர செய்யாம இருக்க மாட்டாங்க. அதை செஞ்சு கொண்டே தைப்பாங்க. அதனால சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நானும் நீங்களும் மௌத்தாகினா எங்களோடு இருக்கிறவங்க எல்லாரும் எங்களை மறந்துடுவாங்க. அதனால ஒரு பெரியார் சொல்றாரு, நீங்க மௌத்தானத்துக்கு பின்னால உங்களை சூழ்ந்திக்கிறவங்க உங்களை எவ்வளவு வேகமாக மறப்பாங்கன்றத நீங்க விளங்கினீங்கண்டா இந்த உலகத்துல யாருக்காக வேண்டி உங்களோட வாழ்க்கையை வீணாக்க மாட்டீங்க. சரியா இல்லையா? எங்களை எடுத்துக்கொள்வோமே, எங்களோட எவ்வளவு நெருக்கமான எத்தனை பேர் மௌத்தா பேத்திக்கிறாங்க. நாங்க இன்றைக்கு அவங்கள மறந்து தானே இருக்கிறோம். எங்களோட நெருக்கமா இருந்து மௌத்தா போனவர்களுக்காக நாங்க எப்ப கடைசியா துவா செஞ்சேன்னு சொல்லுங்க பாப்போம். அவங்கள நினைச்சப்ப நாங்க அல்லாஹ் கிட்ட கண்ணீர் வடிச்சேன்னு சொல்லுங்களே பாப்போம். இதே மாதிரிதான் எனக்கும் அவங்களுக்கு நடக்க போகுது. நானும் நீங்கள் மௌத்தானத்துக்கு பின்னால கபூர்ல வச்சத்தோட முதலாவது எங்களோட நெருக்கமாயிக்கிறவங்க தான் மறந்துடுவாங்க. அப்பதான் எங்களுக்கு கபூர்ல இருந்து கவலை வரும். ஒரு கபரு வாசிக்கு கிடைக்கிற ஆக பெரிய நிம்மதி தான் உலகத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்காண்டி செய்யற துவா, இஸ்திக்ஃபார். இன்றைக்கு எங்கட சிச்சுவேஷனை வச்சே, நிலைமையை வச்சே விலகி கொள்ள எளிமை. ஒரு கூட்டாளினும் மௌத்தா வைத்தார். 2 பேர் சரியான கூட்டாளி, ஒருத்தர் மௌத்தா வைத்தார். அப்ப கூட்டாளி மௌத்தா போனாலும் மனைவி கூட முதலாவது கூட்டாளிக்கு தான் கோல் எடுத்து செல்லுவா. அப்படி கூட்டாளி அவரு. இந்த கூட்டாளி மௌத்தா போனதோட அடுத்த கூட்டாளி கோல் போகுது, உங்களோட கூட்டாளி மௌத்தா பாடு கோல் போகுது. அப்படி கூட்டாளி அல்ல. அந்த கூட்டாளி என்ன தெரியுமா சொன்னாரு, நீ மௌத்தாவினா அடக்குங்களே, நான் என்ன செய்ய, எனக்கு இப்ப வந்து கோல் இல்ல, டைம் இல்ல. நான் இல்லாட்டி அடக்க மாட்டீங்களா, நான் இல்லாட்டி கஃன் செய்ய மாட்டீங்களா, நான் இல்லாட்டி தொழுவிக்க மாட்டீங்களா, நான் இல்லாட்டி மையத்தை தூக்க ஆள் இல்லையா? கூட்டாளி விடுங்களே, இன்றைக்கு பெத்த புள்ளையே அப்படித்தான் சொல்லுது. நாங்க வெளிநாட்டில் இருக்கிறோம், அங்க இருக்கிறோம், எங்களுக்கு லீவ் இல்ல, பரவாயில்ல, வாப்போ அடக்கி விடுங்க, உம்மா அடக்கி விடுங்க. கபூர் என்ற லேசா ஹாஸ்பிட்டல்ல நிக்கிற மாதிரி இல்ல, கபருக்கு போறே. ஒரு நாள் ராவ் எங்களுக்கு வீட்டுல தனியா தங்கலுமா? ஒரு நாள் நைட்டுக்கு, ஒரு நாள் 2 நாள் வீட்டுல நாங்க தனியா இருட்டுல இப்போமா? ஒரு நாளைக்கு கியாமத்து வரைக்கும் அந்த 6 அடி குழியில இருட்டுல தனியா ஈக்கணுமே, ஒன்றுமே வராதே. சகோதரிகளே, தாய்மார்களே, எங்களை நினைச்சறதுக்கு மாளிக்க மாட்டாங்களே. ஆனா நானும் நீங்களும் செஞ்ச அமல்கள், தீன்கள் எங்கட கபருக்கு வரும், எங்கட கபருக்கு வெளிச்சம் தரும். எங்கட தலை மாட்டுக்கிட்டேன், கால் மாட்டுக்கிட்டேன், நெஞ்சுக்கிட்டேன் இருந்து எங்களை பாதுகாக்கும். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்தில் ஆக பெரிய புத்திசாலி தண்ட மனசுக்கு வர ஆசா பாசங்கள் எல்லாம் அடக்கி
மௌத்துக்கு பின்னால வாழ்க்கைக்கு தயார் செய்யறவர் தான். இவர் தான் புத்திசாலி. நான் சும்மா உங்கள்ட்ட கேட்கிறேன், இந்த உலகத்துல லைட்டுக்கு தானே, லைட்டை கண்டுபிடிச்சாரு யார்கிட்ட கேட்டாலும் தோமஸ் அல்வா எடிசன் சொல்லுவாங்க. லைட்டை பாருங்களே எவ்வளவு பசந்தாய்க்கு, லைட் இல்லாட்டி எவ்வளவு இருட்டாய்க்கு. ஒரு பஜாருக்கு, ஒரு வீட்டுக்கு, ஒரு பள்ளிக்கு, ஒரு மஸ்ஜிதுக்கு லைட் தானே பசுந்து. நான் கேட்கிறேன், இந்த தோமஸ் அல்வா எடிசன் உலகத்தையே வெளிச்சமாகிட்டு போனான், அவனோட கபர் இருட்டே காபிரே. 6 அடி குழி வெளிச்சமே இல்லையே சகோதரிகளை தாய்மார்களே. நாங்க ஆப்பிரிக்கா நாட்டுக்கு ஒரு 7-8 வருஷம் ஜமாத் போனோம், உகண்டாக்கு. காட்டுள்ளுக்கு எங்களை கஸ்து கூட்டி போனோம். காட்டுள்ளுக்கு அந்த காட்டுள்ள கீக்கிறவங்களுக்கு உடுப்பும் இல்லை, இலை கொலை தான் உடுப்பு. இலை கொலையால் தான் உடம்பு மறைச்சிப்பாங்க. வாழ்க்கையில லைட்டுன்னு கண்டு இல்லை, லைட்டு ஒண்ட கண்டு இல்லை. அவங்க உடுப்பு என்ன, இலை கொலை உடுப்பு. ஆனா எல்லாம் களிமா சொன்ன முஸ்லீங்க. மௌத்தா போகல, களிமாவோட மௌத்தா போறாங்க. அப்ப கபர்ல தோமஸ் அல்வாக்கு வெளிச்சம் கிடைக்குமா? இந்த கரண்ட் லைட்டா காணாத ஆப்பிரிக்காக்களுக்கு வெளிச்சம் கிடைக்குமா? உலகம் செல்லுது தோமஸ் அல்வா எடிசன் தான் அறிவாளிண்டு. அல்லாஹ் ரசூல் சொல்றாங்க, இந்த ஆப்பிரிக்கால இலை கொலையால உடுப்புடுத்திக்கிறவங்க தான் அறிவாளிகள். கபரை வெளிச்சமா, கபரை வெளிச்சமாக்கினாங்க. உலகத்துல வாழ்ந்து இப்ப நான் 60-70 வருஷம் தானே தோமஸ் அல்வா. கபூர்ல எத்தனை வருஷம் வாழ்ற சகோதரிகளை தாய்மார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே. இன்னைக்கு எங்கட பிள்ளையில யூனிவர்சிட்டி வரைக்கும் கொண்டு போய் சேர்த்திக்கிறோம். நீங்க யூனிவர்சிட்டிக்கு போய் பாருங்க, ஆனா என்ன சூரத்துல் ஃபாத்திஹா ஓத தெரியாது, அத்தஹியாத்து தெரியாது, குர்ஆன பார்த்து இதுதான் அப்பா அலிஃப், இதுதான் அப்பா பா, இதுதான் தா என்று சொல்ல தெரியாத எத்தனையோ யூனிவர்சிட்டி பிள்ளைகளுக்கு. நாங்க நினைச்சு கொண்டிருக்கிற இதுவரை சரியாக்கினா தான் வெற்றி அண்டு. நீங்க 7 மண்டா இன்றைக்கு போய் தேடி பாருங்க. 2024 விட 2025 தான் மனநோயாளிகள் கூட ஒரு வருஷம் கூடிக்கொண்டு தான் போகுது. 2024 விட 2025 குடும்ப பிரச்சனை கூட, 2024 விட 2025 கடனாளிகள் கூட, எல்லாம் கூடிக்கொண்டுதான் போகுது. இன்ஷா அல்லாஹ் 2025 விட 2026 இது கூடித்தான் போகும், குறையாது. நீங்க சும்மா பாருங்களே, இன்றைக்கு வியாபாரம் எல்லாம் எவ்வளவு முன்னேறிக்கி. யூனிவர்சிட்டிக்கு போன எத்தனை 1000 கோர்ஸிக்கு படிக்க, எத்தனை 1000 கோர்ஸிக்கு. வயசாளிகள்ட்ட கேட்டு பாருங்க, அவங்க சின்ன காலத்துல எத்தனை ஜாப் இருந்துச்சுன்னு கேட்டு பாருங்க, எத்தனை தொழில் இருந்துச்சு. ஒரு பொட்டி கடை இருந்தீங்க, இல்லாட்ட ஒரு பொட்டனை வியாபாரம் செஞ்சு பாரு, இல்லாட்டி சின்ன ஒரு சொண்டு விவசாயத்தை செஞ்சு கொண்டு இருந்திப்பாரு. இன்றைக்கு இவ்வளவு படிப்புகள் கூடி, இவ்வளவு வியாபாரங்கள் டெவலப் ஆகி, இவ்வளவு பஜார் எல்லாம் டெவலப் ஆகியும் கடன் இல்லாத குடும்பம் ஒன்றை காட்டுங்கள். எனக்கு கடன் இல்லாத குடும்பம் ஒன்றை காட்டுங்களே. என்று அல்லாஹ் 1400 வருஷத்துக்கு முன்னால சொல்லிட்டான், وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنْكًا. எங்கட புத்திமதிகளை யாரு கணக்கெடுக்கலையோ சத்தியமா நாங்க அவங்கள நிம்மதியா வாழ விட மாட்டோம். அவங்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை தான். எங்கட புத்திமதிகளை கணக்கெடுக்கல அர்த்தம் என்ன? தொலாமிக்கிறவர் மட்டுமில்ல, தீனுக்கு மாத்தம் செய்யறவர். அவர் தொழுவர் அல்ல. இன்றைக்கு தூங்கி எலும்பிட்டு எத்தனை பேர் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅத மா அமாத்தனா துஆ ஓதினோம்? தூங்கி எலும்பிட்டு இன்றைக்கு எத்தனை பேர் வெளியே விடுங்களே, இந்த சபையில வந்து எத்தனை பேர் இன்றைக்கு நாங்க தூங்கி எலும்பிட்டு அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅத மா அமாத்தனா வ இலைஹின் நுஷூர், எங்களை மௌத்தாக்கினத்துக்கு பின்னால உயிரை தந்து எழுப்பாட்டின் அல்லாஹ்க்கு எல்லா புகழும், திரும்ப நாங்க அவனுக்கிட்ட தான் போறோம். இந்த துஆ ஓதின எத்தனை பேர்? தூங்கி எழும்பிட்டு இந்த துஆவை ஓதாதவங்களும் அல்லாஹ்க்கு மாத்தம் செஞ்சவங்க தான், அல்லாஹ்க்கு மாத்தம் செஞ்சவங்க தான். இன்னைக்கு பகல் சாப்பாட சாப்பிட்டுட்டு எத்தனை பேர் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா ஹாதா அத்ஆம் வரஸகனாஹா மின் கைரி ஹவுலின் மின்னி வலா குவா. குறைஞ்சது ஒரு அல்ஹம்துலில்லாஹ்னு சரி சொன்ன எத்தனை பேர்? தந்த சாப்பாட்டுக்கு அல்லாஹ்வை புகழ்ந்த பேர் எத்தனை பேர்?
திண்டிட்டு அல்லாஹ்வை புகழாம இருக்கிறதும் அல்லாஹ்க்கு மாத்தம் செய்யறதுதான். அதனால சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு வயசாளிகளோட காலம் நேரமும் போனோட தான் போகுது. இப்ப கையில தஸ்பி எடுக்கிற ஆக்களை காணோம். நீங்க 7 மணி வீட்டுல போய் உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு சுபஹான் அல்லாஹ் சொல்லி பாருங்களே சீதேவிகள், எத்தனை ஆயிரம் சுபஹான் அல்லாஹ் சொல்ல ஏழுமெண்டு. ஆனா ராவைக்கு படுக்க போல ஸ்மார்ட் போன் எடுத்து பாருங்க, சுபஹான் அல்லாஹ் ஒவ்வொருத்தரும் போனு கொடுத்திக்கிற டைம் 8 ஹவர் 9 ஹவர் 10 ஹவர் தெரியாமலே குடுப்பட்டு குசின்ல ஆக்கி கொண்டிருக்கிறதோட 2 நிமிஷத்துக்கு போனை பாக்குற, தூங்க போகல கொஞ்சம் பாக்குற, திங்க போகல, இப்படி பார்த்து 7-8 ஹவர் போனு கொடுத்தீங்க. காலையில இருந்து மாலையில வரைக்கும் எத்தனை சுபஹான் அல்லாஹ் சொல்லி? 50 சுபஹான் அல்லாஹ், ஒரு 40 சுபஹான் அல்லாஹ். தொழுகைக்கு பின்னாலே 33 சுபஹான் அல்லாஹ்வே சொல்லி இல்ல. எங்களுக்கு வார பலாய் முசீபத் எங்க இல்லாம ஆகும்? நாங்க கபூர்ல போய் எப்படி நிம்மதியாக்க போறோம்? நாளைக்கு மௌத்துக்கு பின்னால் எப்படி நிம்மதியாக்க போறோம்? அதனால சகோதரிகளை, தாய்மார்கள், இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் எங்கட ஈமான் மோசமா போனது. பயானால திருந்தேலாய். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, உடம்பு நோயாளியாவின எப்படி சாப்பாட்டுடைய டேஸ்ட் விளங்காதோ, ஈமான் நோயாளியாவினா அல்லாட கட்டளைகளோட டேஸ்ட் விளங்காது. சஹாபா ஆண்களும் தான் பெண்களும் தான் 2 ரக்காத்த முழு ராவும் தொழுதிக்காங்க. குர்ஆனை திறந்தா மூட மனசு இல்ல. பொய் பேசுறதுக்கு அவங்களுக்கு கஷ்டம், புறம் பேச கஷ்டம், பாவம் செய்ய கஷ்டம் அவங்களுக்கு. குர்ஆன் சொல்லுது, அமல்கள்ல ருசி இருந்துச்சு, பாவத்துல கசப்பு இருந்துச்சு. என்ன அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ரசூலோட கட்டளையில அல்லாஹ் ஒரு டேஸ்ட வச்சுக்கிறான், பாவத்துல அல்லாஹ் ஒரு கசப்பு வச்சுக்கிறான். எங்களுக்கு அதோட டேஸ்டும் நன்மையோட டேஸ்டும் பாவத்துல கசப்பும் விளங்காமிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஈமான்ல நோய். காய்ச்சல்காரருக்கு நாங்க எவ்வளவு பேர் இனிப்பா கொடுத்தாலும் டேஸ்ட் விளங்காது, உரப்பு விளங்காது, புளிப்பு விளங்காது, கசப்பு விளங்காது. அது சாப்பாட்டு குறைபாடு இல்லை, அவட பொடியிட குறைபாடு. நீங்க காய்ச்சலை சோமாக்கி கொடுங்க, அந்த காய்ச்சலை குணப்படுத்துங்க, உரப்பு உரப்பா விளங்கும், புளிப்பு புளிப்பா விளங்கும், கசப்பு கசப்பா விளங்கும், இனிப்பு இனிப்பா விளங்கும். இந்த எங்களுக்கு ஏன் அமல்கள் ருசி வருகிறது இல்ல? ருசி வாரத்தை விடுங்களை அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்றைக்கு இனிப்பு கசப்பா விளங்குது, எங்களுக்கு கசப்பு இனிப்பா விளங்குது. இது நோயல்ல, இது டேஞ்சர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு குர்ஆனை படிச்சு கொடுக்க முன்னால ஈமான படிச்சு கொடுத்தாங்க. எப்படி குர்ஆன் வந்தனே மனுஷனுக்கு ஹிதாயத்து காட்ட, நேர் வழியை காட்ட தான் குர்ஆனே வந்த. இந்த குர்ஆனை படிச்சு கொடுக்கறதுக்கு முன்னால சஹாபாக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானை தான் படிச்சு கொடுத்தாங்க. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட மனைவிமார்கள் எவ்வளவு பொறுமதியானவங்க. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் எவ்வளவு பொறுமதியானவங்கடா. وَمَن يَقْنُتْ مِنكُنَّ لِلَّهِ وَرَسُولِهِ وَتَعْمَلْ صَالِحًا نُؤْتِهَا أَجْرَهَا مَرَّتَيْنِ. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் இருக்கிறாங்களே, அவங்க ஒரு அமல் ஒன்று செஞ்சாங்கண்டா அடுத்தவங்களுக்கு கொடுக்கிற நன்மையை விட டபுள் மடங்கு தான் அவங்களுக்கு கொடுக்குற. இப்ப நீங்க ஒரு 2 ரக்காத் லுஹா தொழுதா, நான் சும்மா சொல்றேன், 1 லட்சம் நன்மைன்னு வச்சுக்கோங்களே. இதே நபி அலைஹிஸ்ஸலாத்து ஒரு மனைவி தொழுது அவங்களுக்கு 2 லட்சம் நன்மை கிடைக்கும். அந்த அளவுக்கு எல்லாம் கௌரவப்படுத்தினான், அவங்கள அந்த கௌரவப்படுத்தினான். நபியோட இடம் சுட்டி. இவ்வளவு கௌரவமான நிறைய சிறப்புகள், அவங்களோட சிறப்புகள் குர்ஆன்ல எல்லாம் சொல்லிக்கிறோம். இந்த நபி அலைஹிஸ்ஸலாம் மனைவிமார்களுக்கு அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? வذ்குர்ன மா யுத்லா ஃபீ புயூதிகுன்ன மின் ஆயாத்தில்லாஹி வல் ஹிக்மா. நபியுடைய மனைவிமார்களே, நீங்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நாளும் உங்களோட வீடுகளில அல்லாஹ் ரசூலோட பேச்சை ஞாபகம் ஊட்டி கொண்டே இருக்கணும். தாலிம் ஈமான்ட தாலிம். அல்லாஹ் ரசூலோட பேச்சை ஒவ்வொரு நாளும் ஞாபகம் ஊட்டி கொண்டு தான் இருக்கணும். நீங்க இல்லாட்டி ஈமான பாதுகாக்க இயலாது. நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம், நூஹ் நபினா தெரியுமே உங்களுக்கு? அவங்க அல்லாஹ்வை பத்தி மட்டும் குர்ஆன்ல சொல்றான், ஃபலபிஸ ஃபீஹிம் அல்ஃப ஸனத்தின் இல்லா 50 ஆமா. 950 வருஷம் அல்லாஹ் பத்தி தாவத் கொடுத்தாங்க. லேசா 950 வருஷம் லேசா. ஒரு நாளைக்கு எவ்வளவு தாவத் கொடுப்பாங்க? மனுஷன் அடிப்படையில
அவங்களோட தேவைகளுக்கு நேரம் போக மற்ற எல்லா நேரமும் இரவு பகலாக மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைச்சு கொண்டு இருந்தாங்க. எப்படியும் அப்ப இதை சொல்லிட்டு அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான், 950 வருஷமா ராவு பகலாக அல்லாஹ்வை பத்தி சொன்ன நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி நரகவாதி. ஏன் நரகவாதின்னு தெரியுமா? காரணத்தை நல்லா சொல்லிக்கிறான். 950 வருஷம் ராவு பகலா அல்லாஹ், ஆகிரம், மௌத்து, கபரு, சிராத்து, தஜ்ஜாலி, அதா இதா எல்லாம் பேசினாங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். குர்ஆன் எடுத்து பாருங்க. ஆனா அல்லாஹ் சொல்றான் நூஹ் நபியோட மனைவி மகனும் நரகவாதிகள். ஏன் தெரியுமா? ஜஅலு அஸாபிஅஹும், நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை பத்தி, ஆகிரத்தை பத்தி, மௌத்தை பத்தி, கபரை பத்தி பேச போக்கல அவங்களோட ஊராக்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்கண்டா, தண்ட விரல்களை காதுல போட்டு கொண்டாங்க. நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய பேச்ச கேட்க கூடாது என்று. பொண்டாட்டியும் அதே வேலை தான் செஞ்ச. மாப்பிள்ள பேச போக்கல கேட்கல, விரல் போல காதுல வச்சுக்கொண்டா கேட்காமீங்க. இதுக்குத்தான் அல்லாஹ் சொல்ற, நபியிட மனைமார்களே நீங்க ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் ரசூலோட பேச்ச வீட்டுல வாசிச்சுதான் ஆகணும். ஈமானிக்குத்தானே நான் நீங்களும் பிறக்க போகல வாரல்ல, நான் நீங்களும் முஸ்லிமா தான் பிறந்த. ஈமான படிக்கணும். சஹாபாக்களை சொல்றாங்க நாங்க குர்ஆனை படிக்கிறதுக்கு முன்னால ஈமான படிச்சோம் என்று. படிக்கிறேன்டா தெரிந்தானே உங்களுக்கு? ஈமான் படிச்சா தான் வரும். மேலான சகோதரிகளை, தாய்மார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் மனைவி கேட்கல. ஈமான்ட சூழலுக்கு போய் ஈமான்ட பேச்சுகளை கேட்காம ஈமான் வராது. அதிலே மாக குறிப்பாக பெண்கள் சகோதரிகளை, தாய்மார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹும் ரசூலும் பெண்களுடைய ஈமான்ட விஷயத்தில் ஆக கவனம் செலுத்திக்காங்க. முஸ்னத் அஹமதுல வரக்கூடிய ஹதீஸ் உங்க எல்லாருக்கும் தெரியும். கடைசி காலத்துல தஜ்ஜால் வருவான். தஜ்ஜால் வந்தாண்டு கேள்விப்பட்டதோட மோமின்கள் இருக்கிறாங்க தானே, மோமின்கள் அவங்க தஜ்ஜாலை பார்க்க முதலாவது ஓட மாட்டாங்க. அவங்க நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, மோமின்கள் என்ன செய்வாங்க, வீடுகளுக்கு தான் ஓடி வருவாங்க. வீடுகளுக்கு வந்து வீட்டில் ஈக்கிற பெண்களை ஒரு கௌரால கெட்டுவாராம். இந்த மோமின் உம்மவ, தாத்தவ, தங்கச்ச, சாட்சிய, பெரியம்மவ, மனைவிய, மகளை அல்ஹம்துலில்லாஹ் ஒரு கௌரால கெட்டுவாராம். ஏன் கௌரால கெட்டுவாரண்டா, நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அந்த மோமினுக்கு தெரியுமா தஜ்ஜால் வந்தால் ஏண்ட உம்மத்தில இஸ்லாத்தை விட்டுட்டு தஜ்ஜால் தான் ரப்பு என்று இஸ்லாத்தை விட்டுட்டு போறதுல அதிகமான பேர் பெண்கள் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது இவருக்கு தெரியும். தஜ்ஜால் வந்துட்டான், அவனை பார்க்கறதுக்கு முன்னால முதலாவது எங்களோட வீட்டில் இருக்கிற பொம்பளைகளை கட்டி வைக்கணும். ஏன் சகோதரிகள், தாய்மார்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்கள், பெண்களுக்கு தீண்ட சூழல் இல்லை. ஆம்பளைகள் தான் பள்ளிக்கு போய் அதை செஞ்சு இதை செஞ்சு. அதனால நபி அலைஹிஸ்ஸலாம் மனைவிமார்களுக்கு அல்லாஹ் சொல்றான், நீங்க வீட்டுல ஈமான்ட தாலீமை வாசிங்க. நான் உங்களுக்கு 2 ஹதீஸை மட்டும் சொல்லி முடிச்சுக்கோறேன். பெண்களுக்கு ஈமான தேடி நேர காலத்தை ஒதுக்குறது எவ்வளவு முக்கியம் என்று. அபூதாவுத் ஷரீஃப்ல வருகுது, திருமிதி ஷரீஃப், உம்மு ஹுமைத் அஸ்ஸாஇதியான ஒரு பொம்பளை, சஹாபி பொம்பளை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து, யா ரசூலல்லாஹ், மஸ்ஜிது நபவியில உங்களோட எனக்கு தொழுகிறதுக்கு ஆசையாயிக்குன்னு சொன்னாங்க. மஸ்ஜிது நபவியில ஒரு தொழுகை தொழுது 1000 தொழுகை தொழுத நன்மை கிடைக்கும். அது நபி அலைஹிஸ்ஸலாத்துல தொழுத எவ்வளவு நன்மை கிடைக்கும்? சுப்ஹானல்லாஹ். அந்த பொம்பளைக்கு நபி அலைஹிஸ்ஸலாம் என்ன தெரியுமா சொன்ன, உம்மு ஹுமைதே, எனக்கு தெரியும் உங்களுக்கு என்னையோட தொழுகிறது விருப்பம் என்று. எனக்கு தெரியும் உங்களுக்கு என்னையோட தொழுகிறது விருப்பம் என்று. என்றாலும் நீங்க வீட்டுல தொழுகிறது சிறந்தது. சுப்ஹானல்லாஹ். சரி, மஸ்ஜிது நபவிக்கு என்னையோட வந்து தொழு விருப்பம் என்று சொன்ன பொம்பளைக்கு நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னது, நீங்க வீட்டுல தொழுகிறது சிறந்தது. இது ஒரு பொம்பளை. புகாரி ஷரீஃப்ல வருகிறது, அன்சாரி பொம்பளை மதீனால இருக்கிற எல்லா பொம்பளையிலும் வராங்க நபி அலைஹிஸ்ஸலாம் கிட்ட. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையை பாருங்க, யா ரசூலல்லாஹ், غلبنا عليك الرجال ذهب الرجال بحديثك.
எங்கட ஆண்கள் தான் இந்த நேரம் உங்களோட இருந்து இருந்து யா ரசூலல்லாஹ் உங்களோட பேச்ச கேட்டு கேட்டு எங்கட ஆண்கள் எங்கேயோ போய்த்துட்டாங்க. அதனால நாங்க பெண்கள் எங்களுக்கு ஆண்களோட வந்து உட்காரையில யா ரசூலல்லாஹ். அதனால ஃபஜ்அல் லனா மின் நஃப்ஸிக யௌமன் நஅதீக ஃபீஹி துஅல்லிமுனா மிம்மா அல்லமக்கல்லாஹ். நீங்க எங்களுக்கு டைம் தாங்க யா ரசூலல்லாஹ், நீங்க சொல்ற இடத்துக்கு நாங்க வாரோம். எப்படி? நீங்க சொல்ற இடத்துக்கு நாங்க வாரோம். அல்லாஹ் உங்களுக்கு படிச்சு தந்த தீன் எங்களுக்கு படிச்சுட்டாங்க. அது ஒரு பொம்புல தொலை வரவா என்று கேட்டதுக்கு ரசூலுல்லாஹ் வாடம் என்ன, நீங்க வீட்டுல தொழுறே சிறந்தது, வீட்டுல தொழுறே சிறந்தது. இது எல்லா பெண்களும் வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் எங்களுக்கும் நீங்க டைம் தாங்க, தீன படிச்சு தாங்க, நாங்க வாரோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பொம்பளைக்கு சொன்ன மாதிரி சொல்லல, இல்ல 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 நீங்க வீட்டுல இருக்கிறதான் சிறந்தன்னு சொல்லல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்பட்டாங்க. சந்தோஷப்பட்டு சொன்னாங்க, சரி இந்த நாளைகள் இந்த இடத்துக்கு வாங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏண்டா இது ஈமான் சம்பந்தப்பட்டது, இபாதத். அது இபாதத், தொழுகை அது இபாதத். ஈமானுக்கு நேர காலம் கொடுத்து ஈமான்ட பேச்ச கேட்டா தான் ஈமான் வரும். அதனால சகோதரிகளை தாய், தஜ்ஜால் வந்தா மட்டும் இல்ல, இந்த காலத்துல இஸ்லாத்தை விட்டு கூட போனவங்க பெண்கள் தான். அதனால பயங்கரமான ஜமான். எங்களோட வாழ்க்கையோட கவலையை நாங்க தீனாக்கி கொள்ளணும், மௌத்துக்கு பின்னால வாழ்க்கையாக்கி கொள்ளணும். அதுக்கான இந்த ஈமான்ட தாலிங்கள் மாஷாஅல்லாஹ் புதுசா ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. வார கிழமையிலேருந்து இன்ஷாஅல்லாஹ் வெள்ளிக்கிழமை அசருக்கு இன்ஷாஅல்லாஹ் நடக்கும். மற்ற பெண்களுக்கு ஞாபகம் ஊட்டுங்க, ஃபர்லு போல வார அந்த தாலிமுக்கு வாங்க, வீட்டில் ஒரு தாலிம் ஆரம்பிங்க, அல்லாஹ்வோட பாதையில போறதுக்கு முயற்சி செய்யுங்க சகோதரிகளை தாய்மார். பெரிய தேவைக்கு ஈமான சம்பாதிக்கிறது. அதனால இன்ஷாஅல்லாஹ் தஷ்கீல் பண்ணுவாங்க இன்ஷாஅல்லாஹ். அல்லாஹ்வோட பாதையில போறது பேரை கொடுங்க. உங்களுக்கு பொறுப்பா இருக்கிற ஆண்களோட பேர் அழகா பேசுங்க. எங்களையும் அல்லாஹ்வோட பாதையில கூட்டிட்டு போங்க, நாங்களும் சொர்க்கம் போகணும், நாங்களும் அல்லாஹ் விளங்கணும், எங்கட கபரு வெளிச்சமாகணும். நாங்க எவ்வளவு விஷயங்கள் மார்க்கத்தை விளங்காமிக்கிறோம், எவ்வளவு மௌத்தில சிந்தனை இல்லாமிக்கிறோம். ஈமான்ட சூழலுக்கு போயிட்டு படிச்சாத்தான் இதெல்லாம் விளங்கும். அவங்களோட அழகா பேசுங்க, பேசி அல்லாஹ்வோட பாதையில போறதுக்கு முயற்சி செய்யுங்க இன்ஷாஅல்லாஹ். பேர்களை கேட்பாங்க இன்ஷாஅல்லாஹ், பேர்களை கொடுத்து தயாராகுங்க இன்ஷாஅல்லாஹ். துஆக்கு பின்னால தஷ்கீல் நடக்கும் இன்ஷாஅல்லாஹ். آمين. الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم وفقنا لما تحب وترضى واجعل آخرتنا خيرا من الأولى. رب ارحمهما كما ربياني صغيرا. صل على النبي الأمي وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين.